சாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. சரி, அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள், இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எவ்வளவு சந்தோஷங்களை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கறத சோழி பிரசன்ன மூலமா சொல்லுங்க சார். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய 2026ஆம் ஆண்டுகளை வாழ்த்துக்களை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்ள. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு செவ்வாயின் ஆண்டாக அமைந்து சில ஏமாற்றங்களை மன ரீதியா உடல் ரீதியாக தந்தாலும் கூட 2026ஆம் ஆண்டு சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கின்றது. அதே நேரத்துல குரு சனி சாரத்தில் பிறக்கின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. பார்ப்போம் மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாகிவிட்டார். வாழ்க்கைக்கு பற்றிய பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் இன்னும் பயிற்சியாகவில்லை. அந்த வகையில 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகளை சந்திக்க போயிட்டோம். சனி பயிற்சி, மத்திய பகுதியில குரு பயிற்சி, இந்த ஆண்டின் இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகிறேன். இதை 3ஐயும் கலந்தே நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருக்கின்றார். சனி பகவானுடைய பார்வை யாரை பார்க்கின்றான்னு பாத்தீங்கன்னா உங்களின் 4 7 வீட்டை பார்க்கின்றார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரீஷம் 3 நாள். அடுத்ததா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1 2 3. மிதுன ராசி அன்பர்களே, கவலையே பட வேண்டாம். கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டு. எத்தனை கனவுகள் வாழ்க்கையில தொழில கண்ட கனவுகள் நிறைவேறுமா என்ற கனவுகளிலேயே உங்க வாழ்க்கையை கலைத்து போய்விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டு கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக, அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். காரணம் என்னன்னா, இந்த ஆண்டினுடைய துவத்துல பாத்தீங்கன்னா குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன் ஆண்டின் தொடக்கத்தில் வருகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடக்கம் வாழ்வா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, சரியாக அமைந்து விட்டாலே போதும். எண்ணியது எண்ணியபடி நடக்கும். ஆசைக்கு 7 10க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். 6 11க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் பூமிகாரகர் செவ்வாய். இந்த 2 பேரும் இணைதல் என்பதெல்லாம் ஒரு அபூர்வம் தான். அந்த வகையில பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை அந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே தருகின்றார்கள். தொட்டது துளங்கும், கனவுகள் மெய்ப்படும், குடும்பத்துல நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். அதே நேரம் புரிந்து கொள்கின்றதில் சில குறைபாடுகள் இருக்கும். ஆக அந்யோன்யம் பாதிக்கப்படும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வீர்களானால் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அமைகிறது. அதான் குருமங்கல யோகம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட நிலையே மாறுங்க. தொழில வாழ்க்கையில கண்ணீர் சிந்தியதற்கும் கவலைப்பட்டதற்கும் இருந்த உங்க நிலை மாறுகின்ற, வாழ்வை புரட்டி போடுகின்ற அற்புதமான யோகமான ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. அதே மனதில் இருந்த கவலைகள் மாறும். அந்த கவலைகள் மாறுவதோடு அந்த கவலைகள் படிப்படியாக குறைவதை கண்முன் நீங்களே பார்க்கலாம். பணவரவு அமோகமாக இருக்கும். ராசியாதிபதி மற்றும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இணைந்து ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகத்தை என்னுடைய அனுபவத்துல மிதுன ராசி பெறவே இல்லை. அதுதான் புத ஆதித்ய யோகம். அருமையான படிப்பு கேட்ட வேலை. அதே நேரம் அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடு வரும். சிலர் பிரிந்து செல்கின்ற சூழ்நிலை இருப்பார்கள். அனுசரித்து சென்று விடுங்கள், விட்டு கொடுத்து போய்விடுங்கள். நாம் சம்பாதிக்கின்ற பணமாகட்டும், பட்டமாகட்டும், பேராகட்டும் அத்தனையும் கொண்டாடுவதற்கு உறவு வேண்டும் அல்லவா? கவனமாக இருந்து விடுங்கள். உறவினர் மத்தியில சின்ன மன கசப்புகள் வந்து விடக்கும். நீண்ட நாள் எடுத்துரைத்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும். அதே நேரம் பணவரவை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் சில இழப்புகளை பொருளாதார நிலையில சந்திக்க வேண்டியிருப்போம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முதலீடு செய்யுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கும். பொதுவே 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு தொட்டது தொடங்கும். ஒரு கனவு, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு, அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். குடும்பத்தோடு குதூகலம் சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக அமையும். குறிப்பா சொல்லப்போன நெருக்கடியான ஒரு நிலை விலகும். அந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா குடும்பமா இருக்கலாம், வாழ்வா இருக்கலாம், அதே நேரம் பொருளாதார நெருக்கடியா கூட இருக்கலாமே. அது விலகுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஆண்டு. தொட்டது துளங்கும், நெருக்கடியான நிலை விலகும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மனம் ஒரு சஞ்சலத்தையும் ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு காரணம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும்
சனி பகவான் தான். அப்ப இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தியாகி பாக்கிய சனியாக வந்திருக்கின்றார். அருமையான ஒரு காலம்தான். என்னுடைய அனுபவத்துல உறவில் மட்டும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தும் யோகத்தன்மைகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. சூரியன் சனி மற்றும் செவ்வாய் சனி சம்பந்தம் ஏற்படுகின்றது. 3ஆம் அதிபதியான சூரியன் 8, 9ஆம் அதிபதியான சனி மிகுந்த இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே நேரம் 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் திரும்ப ஒண்ணும் உள்ள மட்டும் கவனமா இருக்கு. குடும்ப நிலையில பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மத்தியில் மட்டும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு. என்னதான் போராடினாலும் கூட, போராட்டத்தில் வெற்றி கிடைத்தாலும் கூட ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு காரணம் ராகுதான். அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு நற்காலம் என்றே சொல்வேன். ராசிக்கு 6, 11ஆம் அதிபதி செவ்வாய், 8, 9ஆம் அதிபதி சனி தனது 4ஆம் பார்வையை பார்க்கின்றார். இந்த சனி பார்வை மட்டும்தான் அந்த பயத்தை தரும். அதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இது நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள மனக்கசப்பு, உறவினர்கள சில பிரிவுகள் சந்திக்க வேண்டி இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நல்லெண்ணெய் நினைத்து தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செல்லுங்கள். 3 பலமும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நிம்மதியான ஒரு ஆண்டாகத்தான் இந்த மிதுனராசிக்கு அமைகின்றது.